ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 17 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட கடைசியில் நம்ம ஹீரோ மைண்ட் வெரிஃபிகேஷனில் அவனோட ஃபியூச்சர் போய் பார்த்தா அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. பயங்கரமான வில்லனாக இருந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுனே கொள்ள அந்த வில்லனை அப்படி நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோல் எடுத்து அவன் உடம்புக்குள்ளேயே அப்படியே அமைக்க வச்சிருவான். அவனை அப்படி மைண்டில் ஜெயிச்ச உடனே நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவான். அதை பார்த்துட்டு அந்த கடவுள், நான் அவங்ககிட்ட பேசணும் தம்பி, கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த காட் ரியாலமுக்கு போன உடனே அந்த கடவுள் உண்மையான உருவத்தில் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நீ தான் கடவுள் சக்தியோட காப்பி வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த கடவுள் சொல்லுவாங்க, நீ தான் 4வது ஃப்ளோர்ல அந்த கைரன் ஏஞ்சல், அவனை கொண்டு அவனோட கடவுள் சக்தியை நீ எடுத்துக்கிட்டியே, அதை பார்க்கும்போது நீ தான் கடவுள் சக்தியோட காப்பி வெர்ஷன் நினைச்சேன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்குது, நான் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்கவே கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டவர் ஆஃப் டைல்ஸ் கடவுளோட சக்தியை காப்பி பண்ணி அது மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் நிறைய டூப்ளிகேட் உருவாக்குது, அதுக்கு இதே வேலையா போச்சு, இப்போ அது செம கோவத்தில் இருக்கு, நான் உன்னை இங்கே கூப்பிட்டுருக்கே கூடாது, சரி நீ இங்கேருந்து போ, நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம இருக்க போயிடாதீங்க, ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, என்னோட ஃபியூச்சரில் ஒரு கெட்டவனை பார்த்தனே என்ன மாதிரி இருந்தான், அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த கடவுள், அவன் உனக்குள்ளதான் இருக்கான், நீ தான் அவனை மென்டலி ஜெயிச்சிட்டியே, இருந்தாலும் அவன் உனக்குள்ளதான் இருக்கான், அவன் வெளியே வரதும் வராததும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயோ இதனடா பெரிய வம்பா போச்சு, அவன் எனக்குள்ளேயா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசி அந்த கடவுள் அங்கிருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ பார்த்து, இங்க பாரு நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன், அதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ, இங்க மற்ற கடவுள் எதையும் நம்பாத, அவங்க எல்லாம் உனக்கு துரோகம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, என்னது மற்ற கடவுளை நம்பக்கூடாது அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பி அவனோட ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்துருவான். ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்துட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருப்பான். காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்ன சொல்றாரு, எனக்குள்ள கடவுளோட காப்பி வெர்ஷன் பவர் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்றது எனக்கு தெரியலையே, அதை எப்படி யூஸ் பண்றது நான் கத்துக்கணும், அது மட்டும் இல்லாம அவர் எந்த கடவுளையும் நம்பாதான் சொல்லியிருக்காரு, அப்படின்னா அந்த அட்மின் என்னை ஏமாத்துறாளா, அவளை என்ன யூஸ் பண்ண பாக்குறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கடவுள்கிட்ட பேசிட்டு இங்க திரும்ப வந்தனால மற்ற அட்மின் எல்லாருமே நம்ம ஹீரோவா பார்க்க முடியுது. அதனால என்ன ஆகும், அங்க இருக்க அட்மின் அயன் பெட் இருக்கா பாருங்க, அவ உனக்கு ஒன்னாகலையே அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த அயன் பெட் இருக்க இடத்துக்கே போயிடுவான். அங்க வெறிகுண்ட கோவத்துல போயிட்டு இருக்கும்போது அங்க அயன் பெட் மோனாருக்கு வருவா பாருங்க, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படி சொல்லிட்டு ஓடி வர பட்டாரு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு அந்த அயன் பெட் மோனாருக்கு, உனக்கு என்ன வேணும், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுவும் மண்டையில கோளார் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் அட்டாக் பண்ண போக அதை பார்த்துட்டு அயன் பெட் மோனாருக்கு, நீ அந்த மென்டல் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு வந்தனால உன் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அந்த ஈவில் வெர்ஷன், ஃபியூச்சர் ஈவில் வெர்ஷன் வெளியே வந்துடும். அது வந்துட்டு, நீ எல்லாம் எங்களை மாதிரியான ஹண்டர்ஸை யூஸ் பண்ணி கொலை பண்ணதான் நான் பார்க்குற, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண போற அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு அவன் கையை வெட்டி அந்த பிளட் மேட்சுக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அயன் பெட் போனாருக்கு, நீ இப்போ நிப்பாட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்வாட்ல ஃபுல் பவரை கொண்டு வந்துட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இங்க அயன் பெட் போனாருக்கு நவுண்டு நிப்பாங்க, அங்க இருக்க வீடு ரெண்டா பொழந்துட்டு போயிடும், பாதி வீடு காணாம போயிடும். அதை பார்த்தோன்னா அயன் பெட் போனாருக்கு மண்டை கேறிடும், நான் உன்னை பாவம்னு விட்டுட்டு இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அயன் பிளட் நிறைய ஸ்வாடை மேலே அப்படி கொண்டு வந்து இங்கே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. பட்டார்னு குறுக்க வந்து அயன் பிளட் போனாருக்கு, எங்கே தப்பிச்சு ஓடுற அப்படின்னு தரையிலேயே மூஞ்ச வச்சு ஒரு அடிக்க நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு எந்திரிச்சு போவான் பாருங்க. அந்த ஸ்வாடெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பிளாக் பண்ணிடுவோம். நம்ம ஹீரோவை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அயன் பிளட் மோனாருக்கு, செம மாஸ் காட்டுறாங்களே. அங்கே உடஞ்ச வீட்டில் உட்காந்துட்டு அயன் பிளட் மோனாருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ, எங்க இப்போ நான் நார்மல் ஆகிட்டாங்க, அந்த ஈவில் வெர்ஷன் போயிடுச்சு, என்ன அவுத்துடுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அயன் பெட் மோனாருக்கு, அதெல்லாம் சரி, நீ அந்த மென்டல் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் உனக்கு பயங்கரமான சம்பவம் நடந்துக்கு தெரியுது, அந்த ஃபியூச்சர் ஈவில் வெர்ஷன் உனக்குள்ளதான் இருக்கான், நீ அவனை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இப்போ மிச்சம் இருக்கிற என்னோட பாதி வீடும் காணாமல் போயிடும், நீ திரும்ப வந்தா எந்த வீட்டிலடா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அயன் பெட் ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட கட்டை அவுத்துட்ற அம்மா ஹீரோவும் உட்காந்து பேச ஆரம்பிப்பான். இங்கே பாருங்க நிறைய விஷயம் நடந்திருக்குங்க, நான் கடவுளெல்லாம் போய் பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு அங்கே அயன் பெட் மோனாருக்கோ, ஓ அப்படின்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு, அதனால தான் நீ இந்த மாதிரியா நடந்துக்கிறியா, ஒழுங்கா உட்காந்து பேசுவோம், அப்புறம் என்ன விஷயம் நீயே தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, கடவுளாம் நம்ப வேண்டாம்னு சொல்றாங்க, என்கிட்ட கடவுள் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அயன் பெட் மோனாருக்கு, இங்கே பாரு என்னால் இப்போதைக்கு எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் உனக்குன்னு தெரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தெரியும், அப்போ உனக்கு தெரிய வேண்டாம் நீ நினச்சாலும் அது வேற வழி இல்லாமல் உனக்கு கண்டிப்பாக தெரியும், அது வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த வெள்ளை கொழுக்கு மோனாக்கு இருக்கா பாருங்க, அவள் உங்களோட நீண்டலான ஆசைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லிட்டா, அதை பற்றி நீங்கள் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அங்கே நம்ம அயன் பெட் மோனாருக்கோ, அவள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா,
நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்னா எனக்கு பயமா இருந்தது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பயமா இருந்தது, என்ன பார்த்து பயமா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அயன்பிளட் மோனார்க்கோ, ஆமா உன்னை பார்த்து தான் பயமா இருந்தது, ஏன்னா உன் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, உன்னோட சக்தியை பத்தி உனக்கே தெரியல, நீ உன்னையே ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிற, அதனாலதான் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் அவ்வளவா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் என்னோட சக்தியை குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிறேனா, ஏன் நான் அவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன், நீ என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம அயன்பிளட் மோனார்க்கோ, உனக்கு உன்னோட சக்தி என்னன்னு இது வரைக்கும் தெரியல, அது நீ அடுத்த ஃப்ளோரில் போய் சண்டை போடுவ பத்தியா, அப்போதான் உன்னோட சக்தி என்னன்னு தெரியும், ஏன்னா அடுத்த ஃப்ளோர் டஞ்சனில் நீ சண்டை போட போகிறது உன் கூட தான், அப்போதான் தெரியும் உன்னோட சக்தியை நீ எந்த அளவுக்கு குறைச்ச மதிப்பிட்டு உள்ளே வச்சிருக்க, யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன்னு தெரியும், அதை எப்படி நீ யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறியோ அப்போதான் உன்னோட சக்தியெல்லாம் வெளியே வந்து நீ டாப் ஃப்ளோருக்கு போக முடியும், ஆனால் அடுத்த ஃப்ளோரில் உனக்கே தெரியும் நீயே வந்து நிற்ப, அதை நீ எப்படி எதிர்கொள்ள போறேன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது எனக்கு எதிரி நானே வர போறானா அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோ 12வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு உள்ளே போனால் அந்த இடம் பயங்கரமாக இருக்கும், அந்த இடத்துல யாருமே இல்லாமல் இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க, யாரு நம்ம ஹீரோவோட டூப்ளிகேட்டு, அவன் அங்கே வந்து நிற்க பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக இருப்பாங்க நம்ம ஹீரோவோட டூப்ளிகேட்டு, அந்த டூப்ளிகேட் ஹீரோ நடந்து வரதை பார்த்தாலே பங்கமாக இருக்குமா, ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி இந்த டூப்ளிகேட் ஹீரோவை உருவாக்குனது காட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது கடவுள் உருவாக்குனதா, இந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, மற்ற கடவுள் எல்லாமே என்னை கொல்ல தான் பார்க்குறாங்க, ஏன் இப்படி என் வழியில குறுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அந்த டூப்ளிகேட் அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடுவான் பாருங்க, அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்பீடு அதிகமாக இருந்தாலுமே எல்லாம் மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், என்னோட ஃபைட்டிங் கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் என்னை எல்லாமே எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே மெதுவாகவே பார்க்க முடியுது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனால், அந்த டூப்ளிகேட் கையில் அயன்பிளட் ஸ்வாட் வச்சிருப்பான், அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவனால இந்த அயன்பிளட் ஸ்வாடை அசால்ட்டாக யூஸ் பண்ண முடியுதா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே படார்னு நினைச்சுவான் ஒரு மேஜிக் சீல்டை உருவாக்குவான், அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா என்கிட்ட இருக்க மாதிரி இவனால மேஜிக் சீல்டு உருவாக்க முடியுதா, அப்படின்னா என்கிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லுமே இவனால யூஸ் பண்ண முடியும் போல இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது படார் என்ன ஆகும், அவன் மேஜிக் சீல்டே அப்படியே அயன்பிளட் ஸ்வாடை மாற்றி விட்டுருவான், அதை பார்த்துட்டு ஹீரோக்கு சமசாக்கு, இவனடா அந்த மேஜிக் சீல்டையே ஒரு ஸ்வாடாவே மாற்றிட்டான், இந்த ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணதே இல்லையே, இவன் என்னை விட ரொம்ப டெவலப் ஆயிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கு, அப்புறம் 2 பேருக்கு ஸ்டண்ட் ஆரம்பிக்கும், பயங்கரமாக 2 பேர் மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவன் அடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு, என்னடா அவன் இவ்வளோ ஸ்பீட் அட்டாக் பண்ணுறானே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பாடி வெரிஃபிகேஷனில் அந்த மொட்டத்தில் என்னோட ஸ்கில் எடுத்துப்பாரு பார்த்தீங்களா, அந்த பாடி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஸ்கில்லை இவன் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிடுவான் அந்த டூப்ளிகேட்டு, அது மூலமாக நம்ம ஹீரோ போட்டு அடிக்க, என்னடா இவன் என்னோட ஸ்கில் எல்லாத்தையும் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருவான், நம்ம ஹீரோவை பறந்து போய் விழுந்துட்டு பார்த்துட்டு பாருங்க, அப்போ நம்ம ஹீரோட டூப்ளிகேட்டை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, அந்த முடி முழுக்கத்தை சேர்ந்த அந்த நாம்கும் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஃபைட்டிங் டெக்னிக் மாதிரியே இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இவன் சண்டை போடுறதுல அந்த நாம்கும் மாதிரியே இருக்கு, இவன் எப்படி அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அட்டாக் பண்ணுறான், ஒருவேளை நான் அவன் கூட சண்டை போட்டனால அந்த ஸ்கில் எல்லாமே இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, எப்படி இவனால அவனுக்கு சண்டை போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு மறுபடியும் அவங்க கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு ஆக்சலரேஷன் பவரை யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடாக போய் அவனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் பறந்து வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவார், ஒரு அடி அடிச்சுட்டு அவனை பறக்க விட அவன் கீழே போய் விழுந்துருவான், கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி பறந்து வந்து ஓங்கி ஒரு வெட்டலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அவன் கையை அப்படி நீட்டுவான் பாருங்க, கையில் ஃபுல்லாக பிளட்டை கொண்டு வந்து கையவே வெடிக்க வச்சிருவான், அது வெடிச்சு சதற அந்த பிளட் டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அப்படி தப்பிச்சு போயிடுவான் அந்த டூப்ளிகேட்டு, இங்கே பார்த்தா அந்த டூப்ளிகேட் இருக்க மாட்டான், நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னடா அவன் கையவே வெடிக்க வச்சுட்டு இங்கேருந்து தப்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா தூரத்தில் போய் நின்றுட்டு அந்த அயன்பிளட் ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அட்டாக் பண்ண வருவான் பாருங்க, அந்த அயன்பிளட் பீம் நம்ம ஹீரோவை நோக்கி அடிக்க வரும், நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சட்டார்னு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி, அதாவது என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபைட் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி டக்கால ஒரு பல்ட்டி அடிச்சு நம்ம ஹீரோ அப்படி தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுவான், அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துன்னு ஒன்றுமே புரியாது, டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்குள்ள இருக்க அந்த ஃபியூச்சர் ஈவில் வெர்ஷன் இருக்கு பாருங்க, அது அப்படியே வெளியே வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த டூப்ளிகேட்டை பார்த்து, டேய் டூப்ளிகேட்டு நீலாம் என் முன்னாடி நிற்கிறதுக்கே தகுதியே இல்லாதவன்டா, சப்ப பையன்டா நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஈவில் வெர்ஷன் வெளியே வந்து நம்ம ஹீரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிடும், அப்படியே கட் பண்ணால் அந்த டூப்ளிகேட் வெர்ஷன் நம்ம ஹீரோவோட அந்த ஈவில் வெர்ஷனை அட்டாக் பண்ணுறதுக்காக பறந்து வந்து ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க ஸ்வாடை வச்சு, அப்படியே நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த செவுத்தில் அடிக்க செவுலாம் நொறுங்கிடும், இப்போ நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த ஈவில் வெர்ஷன் தாங்க கண்ட்ரோலில் இருக்கான், அந்த ஈவில் வெர்ஷன் வெளியே வந்து பிளட்டை அப்படியே வெளியே வச்சு அந்த டூப்ளிகேட்டை போட்டு அடிப்பான் பாருங்க, எல்லா பிளட்டும் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த டூப்ளிகேட் போட்டு அடிக்க, அப்புறம் என்ன ஆகும் பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, லேசாக காயம் இருக்கும், அதை அப்படியே ஹீல் பண்ணி நின்றுப்பானா, அதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஈவில் வெர்ஷன் இருக்கு பாருங்க, அது
டேய் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான்டா இருக்க டூப்ளிகேட் பையா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே அங்கே லைவில் பார்த்துட்டு இருப்பா அந்த அயன்பேட் மோனார்க்கு. அதை பார்த்துட்டு நான் நினச்சேன் அந்த ஈவில் வருஷன் வெளியே வருவான் இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சேன். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அயன்பேட் மோனார்க்கு நம்ம ஹீரோக்காக ஒரு ஐட்டத்தை அப்படியே சென்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி உடம்புக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என் உடம்புக்குள்ளே வெளியே விட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த ஈவில் வெர்ஷன் ஃபியூச்சர் வெர்ஷனும் இவங்க 2 பேரும் அவங்க உடம்புக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம பிரசன்ட் ஹீரோ அந்த ஃபியூச்சர் ஈவில் வெர்ஷனை பார்த்துட்டு நீ ஏன்டா என் உடம்புக்குள்ள இருக்க, இங்கிருந்து வெளியே போடா, உன்ன மாதிரி ஒரு கெட்டவன் என் உடம்புக்குள்ள இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டை போட. அதை பார்த்துட்டு அந்த ஈவில் வெர்ஷனும் நீலாம் பொடி பையன்டா, 12வது ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்க, உன்னால உன் பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாம இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கா பொத்திக்கிட்டு இங்கே நில்லு, நான் வெளியே போய் உனக்கு எப்படி சண்டை போடணும்னு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் உடம்பை என்கிட்ட குடுறான்னு சொல்ல. அதை கேட்ட அந்த ஈவில் வெர்ஷனு நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன்டா, ஒரு பல்ட்டி அடித்தேன் பத்தியா, அது நான் தான், இல்லைனா அந்த அட்டாக் ஒன்று அடிச்சு நீ எப்பயோ செத்து போயிருப்ப, அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு ஜெயில் மாதிரி ஒரு பிளட்டை வச்சு உருவாக்கி நம்ம ஹீரோ அப்படியே அடைச்சு போட்டு நான் உன்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன், பொத்திக்கிட்டு இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் வெர்ஷன் நம்ம ஹீரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு சண்டைக்கு வரும்போது டக்குன்னு பார்த்தா அந்த அயன்பேட் மோனார்க்கு அந்த ஐட்டத்தை அனுப்பி வைப்பா. அது என்னன்னா பிளாக் டிராகன் போர்ஷன். அந்த போர்ஷன் மூலமா நம்ம ஹீரோட மைண்டு ஸ்கில்லு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், நம்ம ஹீரோட மைண்டு முக்கியமாக கிளியர் ஆகும். அதை பார்த்துட்டு அந்த ஈவில் வெர்ஷனும் இது எதுக்கு எனக்குன்னு பார்த்துட்டு போனா, ஆனால் நம்ம ஹீரோ உள்ள இருக்கான் பாருங்க நல்ல ஹீரோ, அந்த உடம்பு அப்படி கண்ட்ரோல் எடுத்து அந்த போர்ஷன் அப்படி அதுக்குள்ளேருந்து எடுத்துருவான். எடுத்துட்டு குடிக்கலான்னு போகும்போது என்ன ஆகும், அந்த டூப்ளிகேட் இருக்கான் பாருங்க அந்த கையவே வெட்டி விட்டுருவான். கையிலேருந்து தனியாக போர்ஷன் பறந்து போனோன்னே அந்த நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கான் பாருங்க நல்ல ஹீரோ, அந்த உடம்பு அப்படி கண்ட்ரோல் எடுத்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பாட்டில் வாயால் கடிச்சு குடிப்பான் பாருங்க. குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோட மைண்ட் அப்படி கிளியர் ஆகி உள்ள இருந்து நம்ம ஹீரோ அவன் உடம்ப கண்ட்ரோல் எடுத்து திரும்ப வெளியே வந்துட்டு அவன் கையை ஹீல் பண்ணிட்டு சும்மா ஸ்டைலில் நின்றுட்டு நான் திரும்ப வந்துட்டேன்டா, இதுக்கப்புறம் இங்கே நடக்க போகிறதெல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது, இங்கே அப்படியே உல்டாவாக எல்லாம் மாறப்போகுது, இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு வேகமாக அவன் கூட போவான் பாருங்க அந்த டூப்ளிகேட் வெர்ஷன் கூட. அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.